பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சோஷியல் மீடியாவின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நான் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலுமாய் கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும், குறைவுகள் நிறைவாக வேண்டும் என்று சொல்லி நாம் பலவித ஏக்கங்களோடு கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்முடைய நினைவுகளை அறிந்தவராய் இருக்கிறபடினால் அவர் நம்முடைய தேவைகளை சந்தித்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். யோவான் 8ஆம் அதிகாரம் 32வது வசனம் இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது: சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி இந்த வார்த்தையை சொல்லுகிறார். நாம் எல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிற ஆவிக்குரிய இஸ்ரவேலராய் இருக்கிறோம். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், சத்தியத்தை நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லி நாம் வேத வசனங்களை அறிந்து அதன்படி நடக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். நம்முடைய பிரச்சனைகளை மாற்றுவார், நம்முடைய தேவைகளை சந்திப்பார், நமக்கு சரீர சுகத்தை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, பிசாசின் பிடியில் இருக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் விடுதலையை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் வேதத்தை படிக்கும் பொழுது அநேக இடங்களிலே இயேசுனுடைய வார்த்தையை கேட்ட அநேகர் எப்படியாய் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் என்பதை குறித்து நாம் தெளிவாக அறிந்து கொள்ளலாம். ஆனால் இந்த நாளிலே நாம் வேத வசனங்களை கேட்கும் பொழுது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறோம், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை நாம் எவ்வாறு பெற்றுக்கொள்கிறோம் என்பதை குறித்து இந்த நாளிலே 3 காரியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவது, நாம் சத்தியத்தை கேட்கும் பொழுது, சத்திய காரியங்களை நாம் கை கொண்டு நடக்கும் பொழுது ரட்சிப்பு என்கிற மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரம் 31, 32 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த இடத்திலே பவுலும் சீலாவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி அவர்கள் செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த இடத்திலே ஒரு குறி சொல்லுகிற ஏவுகிற ஒரு ஆவியை கொண்டிருக்கிற ஒரு ஸ்திரீ ஒவ்வொரு நாளும் பவுலுக்கு முன்பாக எதிர்புறமாக வந்து அவர்களை பார்த்து சொல்லுகிறார், இந்த மனுஷர் உன்னதமான தேவனுடைய ஊழியக்காரர், ரட்சிப்பின் வழியை நமக்கு அறிவிக்கிறவர்கள் என்று சொல்லி அவள் ஒவ்வொரு நாளும் பவுலை பார்த்து சொல்லுகிறாள். அவள் சொல்லுகிற வார்த்தை உண்மையானது தான். ஏனென்றால் அவர்கள் ரட்சிப்பின் வழியை தான் அறிவித்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் பாருங்கள், அவள் தொடர்ந்து விடாமல் இப்படி சொல்லி கொண்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் பவுல் மிகுந்த கோபப்பட்டு அவளை பார்த்து, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இவளை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லி அவளுக்குள்ளாய் இருந்த அந்த அசுத்த ஆவியை அவர் அதட்டுகிறார். அப்படி அதட்டும் பொழுது உடனே அந்த அசுத்த ஆவி அந்த ஸ்திரீயை விட்டு விலகி போனது. அதனால் பாருங்கள், அந்த மகளை வைத்து, அந்த ஸ்திரீயை வைத்து சம்பாதித்து கொண்டிருந்த ஜனங்கள் மிகுந்த பொறாமை அடைந்து பவுலையும் சீலாவையும் அவர்கள் சிறைச்சாலையிலே கொண்டு போய் போட்டு விடுகிறார்கள். அந்த நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் கைகள் கட்டப்பட்ட நிலைமையிலே அவர்கள் கர்த்தரை தொழுது கொள்கிறார்கள். அவர்கள் பாடி கர்த்தரை துதிக்கும் பொழுது பாருங்க, அந்த இடத்திலே கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கி வருகிறது. நடு ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காவலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டு கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகளெல்லாம் திறவுண்டது, எல்லாருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையிலே துதித்து பாடும் பொழுது கர்த்தருடைய வல்லமை இறங்கி அவர்கள் இருவருடைய கட்டுகளும் கழண்டு போயிற்று. ஆனால் பாருங்கள், அங்கே இருக்கிற சிறைச்சாலைக்காரன் அவன் பார்க்கிறான். பார்த்த பொழுது அவள் கட்டப்பட்ட நிலைமையில் இல்லை. உடனே அவளுக்குள்ளாய் ஒரு பயம் வந்து விடுகிறது, இவர்கள் எங்கேயோ ஓடி போய்விட்டார்கள் என்று சொல்லி அவன் தன்னைத்தான் அவன் கொலை செய்து கொள்ள போகிறான். அந்த நிலைமையை பவுல் பார்த்து சொல்லுகிறார், நீ உனக்கு ஒன்றும் கெடுதி செய்ய வேண்டாம், நாங்கள் இங்கே தான் இருக்கிறோம் என்று சொல்லி அந்த சிறைச்சாலை தலைவனை பார்த்து சொல்லும் பொழுது பாருங்க, உடனே அவன் பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக ஓடி வந்து அவன் அவர்களை விடுதலை செய்து அவர்களை வெளியே அழைத்து கொண்டு வந்து அவரிடத்திலே கேட்கிறான், ஆண்டவன்மாரே, நான் ரட்சிக்கப்படுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி.
பவுலும் சீலாவும் நீ அவனை ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் அந்த சிறைச்சாலையில இறங்கின பொழுது அவனுக்குள்ளாய் ஒரு மாறுதல் வந்தது. உடனே அவன் பவுலையும் சீலாவையும் பார்த்து சொல்லுகிறான், ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி. உடனே பவுல் சொல்லுகிறார், 31வது வசனத்தில் இப்படியே சொல்லப்பட்டிருக்கிறது, அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். பாருங்க, அப்படி ஒரு சூழ்நிலையை கர்த்தர் அவளுக்கு உருவாக்கி கொடுக்கிறார். பவுலும் சீலாவும் அந்த சிறைச்சாலையினுடைய அந்த வீட்டார் அனைவரோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை அவன் சொல்லும் பொழுது அவருடைய இருதயத்தை கர்த்தர் திறக்கிறார். உடனே அவர்கள் ரட்சிப்பை அவர்கள் பெற்றுக்கொள்ளுகிறார்கள். அது மாத்திரமல்ல, அந்த ராத்திரியிலே அவர்கள் அவனை அழைத்து கொண்டு போய் அவருடைய காயங்களை கழுவினான். உடனே அவனும் அவருடைய குடும்பத்தாரும் ஞானஸ்நானம் பெற்றார்கள் என்று சொல்லி நாம் இந்த வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. ரட்சிப்பு என்பது எல்லா ஆசீர்வாதங்களை காட்டிலும் மேலான ஒரு ஆசீர்வாதம். அதுதான் நமக்கு ஒரு முதல் படியாக இருக்குது. பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதற்கு, நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு அது ஒரு முதல் காரியமாக இருக்கிறது. இந்த இடத்திலே அந்த சிறைச்சாலைக்காரனும் அவனுடைய குடும்பத்தார் முழுவதும் கர்த்தருடைய வார்த்தையை பவுல் சொல்லும் பொழுது கர்த்தர் அவருடைய இருதயத்தை திறக்கிறார். உடனே அவர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ரட்சிப்பை பெற்றுக்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் உடனே அந்த ராத்திரியிலே ஞானஸ்நானமும் எடுத்துக்கொண்டார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க முடிகிறது. ரட்சிப்பு என்பது ஒரு மேலான ஆசீர்வாதம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட கர்த்தர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அறியாமல் இருந்த காலங்களை தேவன் கண்டும் காணாதவரும் போலிருந்தார். ஆனால் இப்பொழுதோ எங்கும் உள்ள எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது. ரட்சிப்பு என்பது ஏதோ ஒரு நாளிலே முடிந்து போகிற காரியம் அல்ல. ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தரோடு அந்த பெற்றுக்கொண்ட ரட்சிப்பிலே நடந்து முடிவு பரியந்தம் அவருடைய ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள வேண்டும். எனவே நாம் கர்த்தருடைய வசனங்களை வாசிக்கும் பொழுது, அனுதினமும் தியானிக்கும் பொழுது மாத்திரமே அந்த ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். தொடர்ந்து அந்த ரட்சிப்பிலே நாம் நிலைத்திருக்க முடியும். அப்படி ஒரு மேலான ஆசீர்வாதத்தை இந்த கர்த்தருடைய வசனங்களை கேட்கும் பொழுது கர்த்தர் அந்த சிறைச்சாலைக்காரனுக்கு கொடுத்தார் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. ரோமர் 10:9-10 வசனங்கள் இப்படியாய் சொல்லுகிறது, நீதியுண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும், ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நம்முடைய கர்த்தருடைய வசனங்களை கேட்கும் பொழுது, தியானிக்கும் பொழுதுதான் நம்முடைய இருதயத்திலே அந்த வார்த்தைகள் கிரியை செய்யும். அப்படி கிரியை செய்யும் பொழுது நாம் கர்த்தருடைய நாமத்தை வாயினாலே அறிக்கை பண்ணுவோம். அப்பொழுது நாம் மேலான ரட்சிப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உம்முடைய வசனமே சத்தியம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோவான் 17:17 பார்க்கும் பொழுது கர்த்தருடைய வேத வசனங்கள் தான் சத்தியம். இந்த வேத வசனங்கள் தீர்க்கதரிசிகளை கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவனாலே ஏவப்பட்டு தீர்க்கதரிசிகளும் பேசினார்கள் என்று சொல்லி நாம் வேதத்திலே தெரிந்து கொள்ள முடிகிறது. எனவே அந்த வேத வசனங்களை நாம் வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய கண்களை திறந்தருள்வார். இருதய கண்களை கர்த்தர் நமக்கு திறந்தருள்வார். நாம் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் சத்தியத்திலே நடக்கும் பொழுது அந்த ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள முடிகிறது. அப்படியாய் இந்த சிறைச்சாலைக்காரன் அந்த ராத்திரியிலே பவுலிடத்திலும் சீலாவினிடத்திலும் அவர்கள் சொன்ன அந்த கர்த்தருடைய வேத வசனத்தை கேட்கும் பொழுது கர்த்தர் அவளுக்கு ரட்சிப்பை கொடுத்தார் என்று சொல்லி நாம் இந்த வேத வசனங்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. பாருங்க, இன்றைய நாளிலே ஒருவேளை நாம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டிருப்போம், அல்லது நம்முடைய குடும்பத்திலே ஒரு சிலர் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். ஆனால் இந்த ஆண்டிலே நம்முடைய குடும்பத்தார், உறவினர்கள் எல்லாருடைய ரட்சிப்புக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஏனென்றால் நாம் வருகையின் நாட்களிலே நின்று கொடுக்கிறோம், கடைசி காலத்திலே நின்று கொண்டிருக்கிறோம். நாம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போனால் அது நன்றாக இருக்காது. எனவே நாம் குடும்பமாக எப்படி நாம் இங்கே சபையாக இருக்கிறோமோ அதே போல நாம் குடும்பமாக கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்று நாம் வாஞ்சிக்க வேண்டும். ரட்சிக்கப்படாத நம்முடைய குடும்பத்தாருக்காக, உறவினர்களுக்காக நாம் இந்த ஆண்டிலே ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களை கேட்டு எப்படி நம்மை ரட்சித்தாரோ அதே போல நம்முடைய குடும்பத்தார் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ரட்சிப்பார்.
அந்த மேலான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் தந்தருள்வார். இரண்டாவதாக ஒரு கர்த்தர் நம்முடைய சத்திய வசனத்தை கேட்கும் பொழுது நமக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைக்கிறது என்று சொன்னால், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். யோவான் 5:39 பார்க்கும் பொழுது, வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதனால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வேத வசனங்களை நாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம். லூக்கா 16:19-31 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, இந்த இடத்திலே ஐஸ்வர்யவானை குறித்து நாம் பார்க்கிறோம். அந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவன் கேட்கிறான், ஒரு வாலிபன் கர்த்தரிடத்திலே வந்து கேட்கிறான், நித்திய ஜீவனை சுதந்தரித்து கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்லுகிறார் அவனை பார்த்து, கற்பனைகளை கைக்கொள் என்று சொல்லி. நாம் கர்த்தருடைய வசனங்களை கைக்கொள்ளும் பொழுது நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறோம். அப்போஸ்தலர் 10:22-32 வரையுள்ள வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது இங்கு பேதுருவை குறித்து நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பேதுரு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு தேவதூதன் அவனிடத்திலே வந்து கொர்நேலியுவை குறித்து அவர் சொல்லுகிறார். கொர்நேலியு ஒரு கர்த்தரை குறித்து, இயேசுவை குறித்து ஒரு நல்ல அறிந்த ஒரு மனிதராக இருக்கிறார். மிகுந்த தான தர்மங்களை அவர் செய்து கொண்டிருக்கிறார். அப்போஸ்தலர் 10 நாம் பார்க்கும் பொழுது 2வது வசனம், அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜபம் பண்ணி கொண்டிருந்தான். இப்படியாய் அந்த கொர்நேலியு ஜபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது தேவதூதன் ஒருவன் வந்து அவனிடத்திலே சொல்லுகிறான், நீ போய் பேதுரு என்கிற ஒரு மனிதனை அழைப்பித்து வா, அவன் உனக்கு செய்ய வேண்டியவர்களை சொல்லுவான் என்று சொல்லுகிறான். அதே நேரத்தில் பாருங்க, பேதுருவுக்கும் தேவன் ஒரு தேவதூதனை அனுப்புகிறார். அவன் பேதுரு இருக்கும் பொழுது தேவதூதன் அவனிடத்திலே சொல்லுகிறார், ஒரு தரிசனத்தை அவன் பார்க்கிறான். அந்த தரிசனை குறித்து அவன் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது, இப்பொழுது கொர்நேலியு என்கிற ஒரு மனிதன் அவனுடைய வீட்டிற்கு நீ போக வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் அவனிடத்திலே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 18-19 பார்க்கும் பொழுது, பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோன் இங்கே தங்கியிருக்கிறாரா என்று கேட்டார்கள். பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள், நீ எழுந்து இறங்கி ஒன்றுக்கும் சந்தேகப்படாமல் அவர்களுடனே கூட போ, நானே அவர்களை அனுப்பினேன் என்று அவர்களுக்கு சொன்னார். பாருங்க, பேதுருவிடத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், 3 மனுஷர் உன்னை தேடி வருவார்கள், நான் தான் அவர்களை அனுப்பினேன், நீ போய் அந்த கொர்நேலியு என்கிற மனிதனுக்கு சுவிசேஷத்தை சொல், சத்தியத்தை சொல் என்று சொல்லுகிறார். அப்படியா இந்த மனிதர்கள் தேடி வந்த பொழுது பேதுரு அந்த மனிதர்களோடு கூட அந்த கொர்நேலியு வீட்டுக்கு போகிறார். அப்படி போகும் பொழுது அங்கே வந்து அவர் சத்தியத்தை சொல்லுகிறார். அந்த கொர்நேலியு வீட்டினுடைய அவர் கர்த்தரை குறித்ததான சத்தியத்தை சொல்லும் பொழுது அங்கே இருக்கிற யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தள்ளப்பட்டார் என்று சொல்லி நாம் 44வது வசனத்திலே பார்க்கிறோம். இந்த வார்த்தைகளை பேதுரு பேசி கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். பாருங்க, இந்த இடத்துல பேதுரு வந்து அவர்கள் வீட்டிலே கர்த்தருடைய வசனத்தை போதிக்கிறார். அப்படி வசனத்தை போதிக்கும் பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்கிற வேத வசனத்தின்படி அவர்கள் கட்டப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கூட ஆவியானவர் இறங்கும் பொழுது அந்த இடத்திலே அவருடைய கட்டுகள் எல்லாம் அறுபட்டு அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுகிறார்கள். 38வது வசனத்திலே பேதுரு சொல்லுகிறார், நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார் என்று சொல்லுகிறார். அவர் சொல்லுகிறார், அவர் பரிசுத்த ஆவியினாலே அவர் நிறையப்பட்டவராயிருந்தார். இயேசு அவரை சிலுவையில் அடித்து கொன்றார்கள், ஆனால் அவர் உயிரோடு எழுந்தார், அதற்கு நாங்கள் சாட்சிகளாய் இருக்கிறோம் என்று சொல்லி அந்த கொர்நேலியு வீட்டிலே அவர் சொல்லும் பொழுது பாருங்க, அங்கு இருக்கிற ஜனங்கள் விசுவாசத்தோடு அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அவங்களை ஏற்றுக்கொண்டு கர்த்தருக்கு தங்களை அர்ப்பணித்த மாத்திரத்திலே பரிசுத்த ஆவியானவர் பொழிந்தள்ளப்பட்டார். முதலாக புறஜாதிகள் மத்தியிலே அவருடைய வீட்டிலே தான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்பட்டது
என்பதை குறித்து நாம் இந்த வேத வசனங்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த நாளிலுமாய் கூட நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை குறித்து வாஞ்சிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை நிரப்புவதற்கு அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். முதலாவது நாம் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேட வேண்டும். அப்படி தேடும் பொழுது பாருங்க, கர்த்தர் நமக்கு ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அது மாத்திரமல்ல, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை கொடுத்து இந்த வருகிற நாட்களிலே, தீமையான நாட்களிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்கிற ஞானத்தை பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்தருளுவார். வேத வசனம் சொல்லுகிறது, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லி நாம் பரிசுத்தத்தை வாஞ்சிக்க வேண்டும். பரிசுத்த ஆவியிலே நிறைந்து நாம் ஜெபிக்கும் பொழுதே கர்த்தர் நமக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளிலிருந்தும் தப்புவிப்பதற்கான காரியங்களை நமக்கு அறிவிப்பார். அது மாத்திரமல்ல, ஆவியானவரோடு கூட நாம் பேசும்படியான அந்த ஒரு நல்ல ஒரு உறவை கர்த்தர் நமக்கு கொடுப்பார். எனவே நாம் சத்திய வசனங்களை கேட்க வேண்டும். சத்திய வசனங்களின்படி நாம் நடக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்மை வழி நடத்துவார். மூன்றாவது நாம் பார்க்கும் பொழுது, நாம் நித்திய ஜீவனை கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போவதற்கு நாம் கர்த்தருடைய வேத வசனங்களின்படி நடக்க வேண்டும். அந்த வசனங்களை அனுதினமும் வாசிக்க வேண்டும். அப்படி நடக்கும் பொழுது மாத்திரமே நாம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல முடியும். நாம் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு ஒரே ஒரு நோக்கம், நாம் மரித்த பின் கர்த்தரோடு கூட போக வேண்டும், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு நாம் செல்ல வேண்டும் என்கிற அந்த ஒரே ஒரு எண்ணத்தோடு தான் நம்முடைய ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஓட்டம் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருடைய வேத வசனங்களை அனுதினமும் வாசிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, அந்த கற்பனைகளின்படி நாம் நடக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. யோவான் 5:39 இப்படி தான் நாம் பார்க்கிறோம். ஒரு வாலிபன் கர்த்தரிடத்திலே வந்து நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்கிறான். அப்பொழுது இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ கற்பனைகளை கைக்கொள், அப்பொழுது நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்வாய் என்று சொல்லுகிறார். நித்திய ஜீவன் என்றால் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது இயேசு சொல்லுகிறார், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் அவர் அனுப்பின உம்முடைய குமாரனையும் விசுவாசிப்பதே நித்திய ஜீவன். நாம் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும். எப்படி அறிந்து கொள்வது? அவருடைய வேத வசனங்களை வாசிக்கும் பொழுது, அதன்படி அந்த கற்பனைகளின்படி நடக்கும் பொழுது மாத்திரமே நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, லூக்கா 16ஆம் அதிகாரம் 19 31 வரையுள்ள வசனங்களை பார்க்கும் பொழுது இந்த இடத்திலே ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. லாசரு ஐசியவானை குறித்து நாம் இந்த இடத்திலே பார்க்கிறோம். இந்த இடத்திலே லாசரு என்கிற ஒரு தரித்திரன் வாழ்கிறான். அது மாத்திரமல்ல, ஐஸ்வர்யவானும் வாழ்ந்து கொண்டு வருகிறான். இவர்கள் இருவரும் வாழ்ந்து 2 பேருமே மரித்து போகிறார்கள். அப்படி மரித்து போகும் பொழுது லாசரு பாருங்க, ஆபிரகாமினுடைய மடியிலே கொண்டு போய் அவன் விடப்படுகிறான். ஆனால் அந்த ஐஸ்வர்யவானோ அவன் பாதாளத்துக்கு செல்லும்படியான ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது. அப்படி அவன் செல்லும் பொழுது பாருங்க, அங்கே அந்த பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிற பொழுது அவனுக்கு ஒரு தரிசனம் வருகிறது, ஒரு பாரம் வருகிறது. நான் தான் இந்த இடத்திற்கு வந்து விட்டேன், ஆனால் என்னுடைய சகோதரர்கள் இந்த இடத்திற்கு வரக்கூடாது என்கிற ஒரு ஆத்தும பாரம் அந்த மனிதனுக்குள்ளாய் வருகிறதை நாம் பார்க்கிறோம். 27வது வசனம், லூக்கா 16ஆம் அதிகாரம் 27வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அப்பொழுது அவன், அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்துக்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்ளுகிறேன் என்றான். பாருங்கள், அதுக்கு முன்னாடி நாம் காரியங்களை பார்க்கும் பொழுது அந்த 19வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். அந்த இடத்திலே அவன் பாதாளத்திலே வேதனைப்படுகிறான். வேதனைப்படுகிற பொழுது அவன் தூரத்திலே ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசரையும் பார்க்கிறான். அப்படி பார்க்கும் பொழுது அவன் கர்த்தரிடத்திலே சொல்லுகிறான், தகப்பனாகிய ஆபிரகாமே, நீர் எனக்கு இறங்கி லாசரு தன் விரலின் நுனியை தண்ணீரினால் தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும், இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். அப்பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், பாருங்க, மகனே, நீ பூமியிலே உயிரோருக்கும் காலத்தில் உன் நன்மைகளை அனுபவித்தாய், லாசருவும் அப்படியே தீமைகளை அனுபவித்தான், அதை நினைத்துக்கொள், இப்பொழுது அவன் தேற்றப்படுகிறான், நீயோ வேதனைப்படுகிறாய் என்று சொல்லுகிறார். பாருங்க, அந்த இடத்துல அவன் வேதனைப்படும் பொழுது அவன் ஆபிரகாமத்தில் கேட்குறான், அவனுடைய விரலின் தண்ணீரினாலே நுனியிலே அந்த வருகிற அந்த தண்ணீரிலே என்னுடைய நாவை குளிர பண்ணும் என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆபிரகாம் தெளிவாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்,
நீ நன்மைகளை அனுபவித்தாய், உயிரோடு இருக்கும் காலத்தில் நன்மைகளை அனுபவித்தாய், அவனோ தீமைகளை அனுபவித்தான். நீ அதை நினைத்துக்கொள், அதை நினைத்து அவனும் அதை நினைத்து கொள்வான், அதை நினைத்து தேற்றிக்கொள் என்று சொல்லுகிறார். பாருங்க, நம்ம இங்கே நினைக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய காரியங்களை ஒருவேளை நாம் அப்படி பாதாளத்திற்கு நம்ம அங்கே போகும்பொழுது அவன் அந்த நம்முடைய நன்மைகளையும் தீமைகளையும் அனுபவிக்க வேண்டும். அதை நினைக்கக்கூடிய சூழ்நிலையை கர்த்தர் அந்த இடத்துல நமக்கு உருவாக்கி கொடுப்பார். அப்படி ஒரு நிலைமைகள் வராதபடி நாம் இருக்கிற இந்த நாட்களிலே நமக்கு ஒரு பாரம் வேண்டும். எப்படியாகிலும் நாமும் நம்முடைய குடும்பத்தாரும் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டும் என்கிற அந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்கிற தாகம் நமக்கு வேண்டும். அப்பொழுது அவன் அந்த ஒரு கோரிக்கையை வைக்கிறான். ஆனால் ஆபிரகாம் சொல்கிறார், அது இப்போ முடியாது, நான் போகிறேன், நான் போய் சொன்னால் என்னுடைய சகோதரர்கள் ஒருவேளை மனம் திரும்புவார்கள் என்று சொல்லுகிறான். ஆனால் பாருங்கள், அதுக்கு அவர் சொல்லுகிறார் 29வது வசனத்திலே, ஆபிரகாம் அவனை நோக்கி, அவர்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் உண்டு, அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும் என்றான். தெளிவாக சொல்கிறார் ஆபிரகாம். அவர் அங்கே ஆபிரகாம் மூலமாய் கர்த்தர் சொல்லுகிறார், அவங்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க, அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவார்கள், சத்தியத்தை சொல்லுவார்கள், அந்த சத்தியத்தை கேட்டு அவர்கள் மனம் திரும்பட்டும், நீ போக முடியாது. அப்போ நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்று சொன்னால், கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக தீர்க்கதரிசிகள் மூலமாக சொல்லுகிற வேத வசனங்களை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி ஏற்றுக்கொள்ளும் பொழுது மாத்திரமே நாம் நம்மை பரிசுத்தப்படுத்தி கர்த்தருக்குள்ளாய் நாம் வளர முடியும். அப்படி இருக்கும் பொழுதுதான் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு செல்ல முடியும். இது தெளிவாக இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது. அவங்களுக்கு மோசேயும் தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க, அவங்க சொல்கிறத கேட்டால் அவன் நிச்சயம் மனம் திரும்புவான். இதில் எது குறிக்கிறது என்று சொன்னால், நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை ஊழியக்காரர்கள் மூலமாய் சொல்லுகிற கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், அதன்படி நடக்க வேண்டும் என்பதை தான் இந்த இடத்திலே ஆவியானவர் தம்முடைய ஊழியர்கள் மூலமாய் வெளிப்படுத்துகிறார். அதற்கு அவன் சொல்கிறான் பாருங்க, 30வது வசனம், அப்படியல்ல தகப்பனாகிய ஆபிரகாமே, மரித்தோரிலிருந்து ஒருவன் அவரிடத்திற்கு போனால் மனம் திரும்புவார்கள். அவன் அப்பயும் சொல்கிறான், இல்லை, நான் ஒருவேளை செத்து போனவங்க இருந்துட்டு அந்த அவங்க படுக்கிற வேதனையிலிருந்து அவங்க போய் சொன்னால் ஒருவேளை அவங்க மனம் திரும்புவாங்கன்னு சொல்கிறாரு. அதுக்கு அவர் சொல்கிறாரு, அவர்கள் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் செவி கொடாவிட்டால் மரித்தோரிலிருந்து ஒருவன் எழுந்து போனாலும் நம்ப மாட்டான். தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த உலகத்திலே நாம் மோசேக்கும் தீர்க்கதரிசிகளுக்கும் அவருடைய ஊழியக்காரர்களுக்கும் நாம் செவி கொடுக்காவிட்டால், அவருடைய கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும் பொழுது நாம் ஏற்றுக்கொள்ளாவிட்டால், நிச்சயம் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது என்பதை கர்த்தர் திட்டமும் தெளிவுமாக இந்த வேத வசனங்களின் வாயிலாக சொல்லுகிறதை நாம் புரிந்து கொள்ளலாம். எனவே இந்த நாட்களே நாம் வாழ்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். அது இன்னும் எத்தனை வருடங்கள் என்று சொல்லி நமக்கு தெரியாது. ஆனால் நாம் கர்த்தருடைய ராஜ்யத்திற்கு போக வேண்டும் என்கிற அந்த ஒரு விசுவாசம், அந்த ஒரு ஆசை மாத்திரமே நமக்கு இருக்க வேண்டும். நாம் மாத்திரமல்ல, குடும்பமாக நாம் போக வேண்டும். பாருங்கள், இந்த இடத்துல தெளிவாய் சொல்லுகிறார், அவர் நான் தான் கஷ்டப்படுறேன், ஆனால் என்னுடைய சகோதரர்கள் வரக்கூடாது என்று சொல்லி அவன் அந்த இடத்திலே அவன் வேதனைப்படுகிறான். ஆனால் அது பாருங்கள், அது ஒரு பயனற்றதாய் போய்விடுகிறது. கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, அவங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுவதற்கு நான் பூமியிலே ஆட்களை வைத்திருக்கிறேன், என்னுடைய ஊழியக்காரர்களை வைத்திருக்கிறேன், அந்த வார்த்தையை அவள் கேட்கட்டும் என்று சொல்லுகிறார். இந்த நாட்டிலே பாருங்கள், கர்த்தர் நமக்கு கிருபையாய் அநேக ஊழியர்களை தீர்க்கதரிசிகளை கொடுத்திருக்கிறார். அவர்கள் மூலமாக இந்த கடைசி கால செய்திகளை கர்த்தர் நம்மோடு கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தைகளை கேட்டு நாம் விசுவாசித்து அந்த வார்த்தைகளின்படி நடக்கும் பொழுது மாத்திரமே கர்த்தருடைய ராஜ்யத்திற்குள் நாம் செல்ல முடியும் என்று சொல்லி நாம் வேத வசனங்களின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. நாம் அப்படி இந்த நாட்களிலே நாம் அதை கைவிட்டு விட்டால் பின்னாடி நாம் கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாகும். தேசத்திற்காய் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம், எழுப்புதலுக்காய் நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். எழுப்புதலிலே கர்த்தரனை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாம் வாஞ்சியோடு இருக்கிறோம். ஆனால் பாருங்கள், நம்முடைய குடும்பத்தாருடைய ரட்சிப்பிற்காக, உறவினருடைய ரட்சிப்பிற்காக, அது மாத்திரமல்ல, நாம் மாத்திரமல்ல, அவர்களும் எல்லாரும் கர்த்தருடைய சமூகத்திற்கு வர வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை, ஒரு தாகம் நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் மேலான ஆசீர்வாதம். இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் இந்த உலகத்தோடு கூட அழிந்து போகும். கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய உக்கிரத்தின் நாளிலே நம்முடைய பொன்னும் வெள்ளியும் நம்மை தப்புவிக்க முடியாது. நாம் வைத்திருக்கிற இந்த சொத்துக்கள் நம்மை தப்புவிக்க முடியாது. கர்த்தருடைய வார்த்தையின்படி நடந்து
சத்தியத்தின்படி நடந்து நாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்குள்ளாய் அபிஷேகத்தில் நிறைந்து நாம் இருக்கும் பொழுது மாத்திரமே கர்த்தருடைய ராஜ்யத்தை நாம் சுதந்திரிக்க முடியும், நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்று சொல்லி நாம் வேதத்தின் வாயிலாக அறிந்து கொள்ள முடிகிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த ஆண்டிலே நாம் ஆரம்பத்திலே முதலாவது நம்முடைய குடும்பங்களுக்காக இப்படிப்பட்ட மேலான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபிக்க வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நம்முடைய நீதியும் தேடும் பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கூட கொடுப்பார் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, மாம்சத்துக்குரியவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்தித்து கொண்டிருப்பார்கள். ஆனால் ஆவிக்குரியவர்களாகிய நாம் ஆவிக்குரிய காரியங்களை சிந்திக்க வேண்டும். கர்த்தருடைய வருகை மிக சமீபமாய் இருக்கிறபடினால் நாம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்வதற்கான தகுதிகளை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். இது ஒவ்வொரு நாளும் நாம் அப்படியாய் நடக்கும் பொழுது கர்த்தருடைய வசனங்களை கேட்டு அதன்படி நாம் அதை நடந்து பிரயாசப்படும் பொழுது மாத்திரமே நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை நாம் காத்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, அந்த அபிஷேகத்தில் நிலைத்திருக்க முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாக கர்த்தருடைய வருகையிலே நாம் காணப்பட முடியும். இந்த நாளிலுமாய் கூட நம்மை கர்த்தர் எப்படி ரட்சித்தாரோ அதே போல் நம்முடைய குடும்பத்தாரை ரட்சிக்க வேண்டும். குடும்பங்கள் ரட்சிப்புக்குள்ளாய் வர வேண்டும். எல்லாரும் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அது மாத்திரமல்ல, குடும்பம் குடும்பமாய் நாம் பரலோக ராஜ்யத்திற்குள்ளாய் செல்ல வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை நமக்கு இந்த நாளிலே உருவாக வேண்டும். இதுதான் மேலான ஆசீர்வாதம். நாம் உலக பிரகாரமான காரியங்களையே நாம் யோசித்து கொண்டு நாம் ஆவிக்குரிய காரியங்களை விட்டு விடுகிறோம். அதனால்தான் நமக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வருகிறது. கர்த்தருடைய வேத வசனம் சொல்லுகிறது, போதும் என்கிற மனதுடனே கூட தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். நாம் போதும் என்று சொல்லி நாம் நினைத்து கர்த்தருக்காய் நாம் பிரயாசப்படும் பொழுது, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறும் பொழுது கர்த்தர் ஆவிக்குரிய காரியங்களை மாத்திரமல்ல, ஆசீர்வாதங்களை மாத்திரமல்ல, உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் கொடுப்பதற்கு என் ஆண்டவராகிய தேவன் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். நாம் அதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. நாம் பாரம்பரியத்தினாலே கர்த்தருடைய வார்த்தைகளை அவமா எண்ணாதபடிக்கு இந்த நாளிலே நம்மை முதலாவதாக நாம் கர்த்தருக்கு அர்ப்பணிப்போம். நாம் சத்திய வசனங்களை கேட்போம், அதன்படி நடப்போம். அப்படி நடக்கும் பொழுதே இந்த ரட்சிப்பு என்கிற ஆசீர்வாதம், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் என்கிற ஆசீர்வாதம், எல்லாவற்றிற்கும் மேலாக நாம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்லக்கூடிய அந்த கிருபையும் கர்த்தர் நம் ஒவ்வொருவருக்கும் கட்டளையிடுவார். நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய குடும்பத்தாருக்கும் நம்முடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்து நம்மை கர்த்தர் எழுப்புதலிலே பயன்படுத்தும்படியாக நம்மை நாமே அர்ப்பணிக்கலாம். நாம் ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு துதிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. தகப்பனே, விசேஷமாய் ஆண்டவரே, சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. இந்த வேத வசனத்தின்படி ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் சத்தியத்தின்படி நடக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த ஆண்டிலுமாய் கூட ஆண்டவரே, நீர் எங்களை நடத்தி ஆண்டவரே உம்முடைய வழிகளிலே நடந்து கற்பனைகளை கை கொண்டு அதன்படி நடந்து ஆண்டவரே உம்முடைய மேலான ரட்சிப்பையும் ஆண்டவரே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தையும் எல்லாவற்றிற்கும் மேலான நித்திய ஜீவனையும் சுதந்திரித்து கொள்ள உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கட்டளிடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. யார் யார் குடும்பங்களிலே ரட்சிக்கப்படாமல் இருக்கிற பிள்ளைகளுக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, என் தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டிலே ஒரு ரட்சிப்பை நீர் கட்டளையிடுவீராக ஆண்டவரே. ரட்சிக்கப்பட்ட அபிஷேகம் பெறாத உம்முடைய பிள்ளைகள் மீது ஆண்டவரே பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீர் அளவில்லாமல் ஊற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ரட்சிப்பு உம்முடையது ஆண்டவரே. ரட்சிக்கிறவர் நீர் ஆண்டவரே. அப்பா, எங்களை நிரப்புகிறவர் நீர் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளை ஆண்டவரே ரட்சிப்பினாலும் பரிசுத்த ஆவினாலும் நீர் அலங்கரிக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். அது மாத்திரமல்ல ஆண்டவரே, அவர்கள் சத்தியத்தில் நிலைத்திருக்க உதவி செய்யுங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்முடைய வேத வசனங்களை வாசித்து கை கொண்டு அதன்படி நடந்து ஆண்டவரே அப்பா உம்முடைய வருகையிலே நாங்கள் காணப்பட என் தேவனாகிய கர்த்தர் அந்த மேலான ஆசீர்வாதத்தை உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுக்கும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நாங்கள் குடும்பமாய் உம்முடைய பரலோக ராஜ்யத்திற்குள்ளாய் வர வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட வாஞ்சையை ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் கொடுப்பீராக. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்கிற வேத வசனத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொருவரும் குடும்பமாய் ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திற்குள் வர எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. இந்த ஆண்டிலே அப்படிப்பட்ட ஒரு மேலான ஆசீர்வாதத்தை வந்திருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கட்டளிடும்படியாய் நான் ஜெபிக்கிறேன்.
ஆண்டவரே, அப்படிப்பட்ட தடைகள் இயேசுவின் நாமத்தினாலே விலகுவதாக. ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள தடையாய் இருக்கிற உலக பிரகாரமான காரியங்கள், உலக பிரகாரமான ஆண்டவரே எண்ணங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து போடுங்க ஆண்டவரே. முதலாவது உம்மை தேடுகிற அறிவை நீர் கொடுப்பீராக. உம்மை நேசிக்கிற வாஞ்சை கொடுங்க ஆண்டவரே. உம்முடைய கற்பனைகளின்படி நடக்க, உம்முடைய வேத வசனத்தின்படி நடக்க ஆண்டவரே. யாரெல்லாம் தங்களை அர்ப்பணிக்கிறார்களோ என் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது அவளை தொடுவீராக. உம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவர் மீதும் கடந்து வரட்டும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேகத்தை போடுங்க ஆண்டவரே. உம்முடைய அக்கினியை போடுங்க ஆண்டவரே. பூமியின் மேல் அக்கினியை போட வந்தேன், அது பற்றி எரிய வேண்டும் என்று விரும்புகிறேன் என்று சொன்னீரே. இப்பொழுது உம்முடைய பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நீர் ஒவ்வொருவர் மேலும் ஊற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்க ஊற்றுங்க. ரட்சிப்பின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. ஆவியில் நிறைந்து உம்மை துதிக்க நீர் உதவி செய்யுங்க ஆண்டவரே. அது மாத்திரமல்லப்பா, எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவரே, உடைய ரட்சிப்பையும் அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டு முடிவு பரியந்தம் நிலைத்திருந்த ஆண்டவரே, உம்முடைய நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள என் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. அப்பா, நீர் அப்படியே செய்ய போகிறபடினாலும் உமக்கு நன்றி. இந்த ஆண்டிலே ஒரு மேலான ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம் ஒவ்வொரு குடும்பங்களுக்குள்ளாய் கடந்து செல்கிறபடினாலும் உமக்கு நன்றி அப்பா. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. நீர் தொடர்ந்து ஆண்டவரே உங்களுடைய சத்தியத்தில் நிலைத்திருக்க, அதன்படி நடக்க உதவி செய்யுங்க. நீர் செய்வீர் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.